இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை இந்த காலை வேளையிலே திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம் நமக்கு அபரிவிதமாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த அருளை, அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் அனுபவிக்க முடியும். எனவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா என்ற கேள்வியை இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு வைக்கின்றார். எனவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த பலியிலே இறைவனுடைய அருளை நாம் இறைஞ்சுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருட்கள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கு எல்லாம் விடை கூறினார். அவர் கேள்வியுற்று பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிதாக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்த உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமண பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமண பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 37. நாம் பாட வேண்டிய பதிலுரை: நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் ஞானத்தை
நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நான் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார்.
மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தம்மை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அக தூய்மையை நோக்கி பயணிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, தூய்மையானவை, தூய்மையற்றவை என்ற இரண்டு வகையான வார்த்தைகளை நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம். எதன் அடிப்படையில் இவற்றை பயன்படுத்துகின்றோம் அல்லது எவற்றை கொண்டு இதை நாம் சொல்லுகின்றோம் என்றால், வெளிப்புறத்தை வைத்து நாம் சொல்கின்றோம். வெளிப்புறத்திலே அழகாக, ஆடம்பரமாக, நேர்த்தியாக, வரிசையாக இருப்பதை தூய்மையானவை என்கின்றோம். இவற்றுக்கு எதிர்மறையாக இருப்பவற்றை தூய்மை அற்றவை என்கின்றோம். இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், உண்மை என்று கருதுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முழுமையான உண்மை இல்லை. பிறகு எது முழுமையான உண்மை? இயேசு என்ற நற்செய்தியிலே கூறுகிறார், மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஆக முழுமையான உண்மை என்ன? அகம் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற பழமொழியை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்றோம். அதாவது வெளிப்புறத்தை விட உட்புறம், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அழகு, அதுதான் கடவுள் விரும்புவது. ஆனால் இந்த உலகம், சமூகம் அழகை வெளிப்புறத்திலே நமக்கு காண்பிக்கிறது. அதனால் சமூகத்திலே சீர்கேடுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் இவற்றை அறிந்திருக்கின்றோம். எது நல்லது, எது கடவுளுக்கு உகந்தது, இந்த சமூகம் எதை நமக்கு கற்பிக்கிறது என்பது எல்லாம் நமக்கு தெரியும், புரிந்திருக்கின்றோம். ஆனால் நம் வாழ்வில் இவற்றை செயல்படுத்த முடியவில்லை. செயல்படுத்த தயங்குகின்றோம், செயல்படுத்த மறந்து போகின்றோம். ஏனென்றால் நம் மனம் கடவுளை அறிந்திருக்கிறது, ஆனால் கடவுள் விரும்பும் செயல்களை செய்ய மறந்து விடுகிறது. அதாவது கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் தன்னுடைய மக்களை எப்படி நேசிக்கிறார் என்பது போன்ற புரிதல், என்பது போன்ற அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த புரிதலும் அறிவும் அனுபவமாக மாற நாம் நம்மை கையளிப்பதில்லை. அந்த புரிதலும் அறிவும் அனுபவமாக நம்முடைய வாழ்விலே மாறுவது இல்லை. கடவுள் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு நம்முடைய வாழ்வை வளப்படுத்த விரும்புகிறார். அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப, அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை இயக்க ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் விரும்புகின்றோமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்ற நாம் விரும்புகின்றோமா? திருவெளிப்பாட்டு நூல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் கடவுள் நம்முடைய வாழ்விற்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆக நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு, நம்முடைய வாழ்விலே நுழைவதற்கு, நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு கடவுள் விரும்புகிறார், காத்திருக்கிறார், எதிர்பார்த்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று இயேசு சொல்லுகிறார்.
ஆக நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். உள தூய்மைதான் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலை உறுதிப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமைப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம் அகத்தூய்மையை கடவுள் விரும்புகின்றார். நாம் அந்த அகத்தூய்மையை விரும்புகின்றோமா என்பதுதான் கேள்வி. விரும்புகின்றோம் என்றால் ஏன் அதை நம்மால் செயல்படுத்த முடியவில்லை? போப் பிரான்சிஸ் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய 3வது திருத்தூது மடலான ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் என்ற அந்த மடலிலே தூய்மையான வாழ்வை இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பிலே தூய்மையை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது இப்படி சொல்லுகிறார்: சாத்தான் என்பவன் ஒரு புனை கதை அல்ல, அடையாளம் அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல. அவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. பிறகு சாத்தான் யார்? அவன் நம்மிலே வெறுப்பையும் பொறாமையையும் தூண்டி எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நற்செய்தியில ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய தீட்டான காரியங்களை பற்றி பேசுகிறாரே, இவை அனைத்தும் சாத்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து தூண்டக்கூடியவையாக இருக்கின்றன. இயேசு கூறும் இந்த தீய எண்ணங்களை வளர்த்தெடுக்கக்கூடியவனாக சாத்தான் இருக்கின்றான். அவன் வெற்றி பெறுகின்றான். பல தருணத்திலே நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாம் அதற்கு முயற்சிகளை எடுக்காமல் இருக்கின்ற பொழுது சாத்தான் மேலோங்கி நிற்கின்றான். சாத்தானுக்கு நம்மை கையளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறி போகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை என்னால் அகற்ற முடியவில்லை என்று ஆண்டவரை நோக்கி வருகின்றோம். ஆனால் அந்த தீமைகளை அகற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்காமல் இருக்கின்ற பொழுது சாத்தான் வெற்றி பெறுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தோற்று போகிறார். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதனால் நம்முடைய வாழ்வு அழிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமையாமல் போகிறது. கடவுளுடைய உடனிருப்பை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாமல் போகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்மை, நம் வாழ்வை தீட்டுப்படுத்தும் தீய எண்ணங்களிலிருந்து நாம் வெளிவந்து அக தூய்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை நமக்கு கூற வரக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். எவர் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை, தீய எண்ணங்களை அகற்றுகின்றார்களோ அங்கு ஆண்டவர் வாசம் செய்கிறார், அங்கு ஆண்டவர் குடிகொள்ளுகிறார், அங்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார். நாம் கடவுளிடமிருந்து அதிசயத்தையும் அற்புதங்களையும் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நீர் அதிசயங்களை செய்யவில்லையே, அற்புதங்களை செய்யவில்லையே, என்னுடைய ஜெபத்திற்கு நீ செவிமடுப்பதில்லையே என்று ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுகின்றோம். உண்மைதான், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை அப்படி சொல்ல வைக்கிறது, நம்முடைய கண்ணீர் அப்படி சொல்ல வைக்கிறது, நம்முடைய அவமானம் அப்படி சொல்ல வைக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை தொடுவதை நாம் உணர முடிவதில்லை? ஏனென்றால் நம்முடைய உள்ளம் கடவுளுக்கு ஏற்ற முறைகளே இல்லாத பொழுது நம்முடைய உதடுகள் தான் கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கின்றன ஒழிய நம்முடைய உள்ளம் கடவுளுக்கு ஏற்ற முறைகளே இல்லாமல் இருக்கிறது. அவற்றை முதலிலே நாம் அகற்றுகின்ற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை நம்மால் உணர முடியும் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் தூய்மையையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. தூய்மையற்ற நிலைக்கும் கடவுளுடைய பிரசன்னத்திற்கும் இடைவெளி மிக பெரிதாக இருக்கிறது. ஆக கடவுளை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையாக நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொள்வதற்கு பல காரியங்கள் உதவி புரிகின்றன. அவற்றில் 2 காரியங்கள் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் என நினைக்கின்றேன். ஒன்று நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், ஜெபம் செய்ய வேண்டும். 2, இறைவார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபம் செய்கின்றோம்.
காலை ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபம் என்று நாம் ஜெபிக்கின்றோம். புனிதர்களுக்கு நவநாள் ஏறெடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு ஜெபமாலை ஜெபித்து அவருடைய பரிந்துரையை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெபம் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் ஒவ்வொரு ஜெபத்திலும் முன்வைக்க வேண்டும். காரணம், அந்த ஜெபம் நம்மையும் கடவுளையும், நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவையும் ஆழப்படுத்த வேண்டும். நம்மையும் கடவுளையும் இணைக்க வேண்டும் அந்த ஜெபம். அப்பொழுதுதான் அந்த ஜெபத்தின் வழியாக நாம் தூய்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற முடியும். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். தினந்தோறும் நடைபெறக்கூடிய திருப்பலியிலே இறைவார்த்தையை கேட்கின்றோம். ஞாயிறு தோறும் திருப்பலிக்கு சென்று இறைவார்த்தையை கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் அந்த இறைவார்த்தையை வாழ்வாக்குவதற்கு நாம் முயற்சிகளை எடுக்கின்றோமா? அதுதான் நம்முடைய வாழ்விற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அன்னி தெரசா, பிரான்சிஸ் சவேரியார், அகுஸ்தினார் என்ற புனிதர்களுடைய வாழ்வை தொட்டது இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை தொடுவதற்கு அவர்கள் தங்களை அனுமதித்தார்கள். அந்த இறைவார்த்தையை தியானித்து கொண்டே இருந்தார்கள். அந்த தியானித்தல் தான் அவர்களை அந்த இறைவார்த்தையை வாழ்வாக்குவதற்கு உதவி புரிந்தது. ஆக இறைவார்த்தையை நான் வாசிக்கின்றேன் என்று மட்டும் இருக்கக்கூடாது. இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு அந்த இறைவார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். எத்தனை முறை நான் பைபிள் படித்திருக்கிறேன் என்பது அல்ல. விவிலிய வினாடி வினாவில் என்னுடைய பெயரை நான் பதிவு செய்து பரிசு பெற்றிருக்கிறேன் என்பது அல்ல. அது மட்டும் போதாது, அதெல்லாம் தேவையான ஒன்றுதான். ஆனால் அந்த வார்த்தையால் நாம் தொடப்பட வேண்டும். அந்த வார்த்தையால் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் தூய்மையாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், கடவுளுடைய அருளை பெற வேண்டும், இரக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் ஆசையும் நம்மிடம் இருக்கிறது. அதற்கு தடையாக இந்த உலக காரியங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அவற்றிலிருந்து வெளிவந்து நாம் ஜெபத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, இறைவார்த்தை வாசிப்பில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, இறைவார்த்தையை தியானித்து அதை வாழ்வாக்க நம்முடைய வாழ்வை நாம் பழக்க வைக்கின்ற பொழுது நிச்சயம் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நம்மிடமிருந்து அகற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அக தூய்மையை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்முடைய வாழ்வை தொடுகிறார், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்வில் அப்பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் காண முடியும். எனவே ஜெபம் செய்து இறைவார்த்தையை தியானித்து வாழ்வாக்கி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே உணர்வோம். அதற்கான வரத்தை இந்த வழியிலே இறைவனிடம் இறைஞ்சுவோம். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றே. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுவதாக.
ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக.
இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.